ஐசியூவில் 10 நாள் படுக்க முடியுது, அரை மணி நேரம் வந்து இங்கே உட்கார முடியல உங்களால். உங்களை சொல்கிறேன், அரை மணி நேரம் இங்கே வந்து ஒழுங்காக உட்காருங்க. ஐசியூக்கு போகாமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமாய் மாறிக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஏற்ற அலங்காரம். வேதம் சொல்லுது, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரம் இங்கே காணப்பட வேண்டும். இன்னொரு அலங்காரம் இருக்குதான், வர்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இது 2வது. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க உட்காந்துருப்பீங்க. ஊழியத்துக்கு வந்தவங்க சொல்கிறேன், வர்றவனுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் ஒரு நாளும் கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரசங்கத்தை மாற்றிட்டேன்னா நான் செத்தேன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். விசுவாசி இப்படி நினைக்குது, விசுவாசி அப்படி நினைக்குது. சில விசுவாசி வந்து சொல்லத்தான் செய்யும், பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணால் என்னன்னு சொல்லணும், பண்ண முடியாதுன்னு சொல்லணும்.